சனிக்கிழமை இந்த சனிக்கிழமைக்குள்ளே நீ என்ன செஞ்சுருக்கணும்? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கப்பல் போனாலும் சரி அதை தாக்கவே கூடாது. தப்பி தவறி நீ தாக்கிட்டேன்னு வச்சுக்கே மாப்பிள்ள, உனக்கு எதிராக நாங்கள் ஏதாவது செஞ்சுப்படுவோம், பார்த்துக்கோ. இது நான் சொல்கிறேன் நினைக்காத. ட்ரம்ப் அவர்கள் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அடுத்த நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய நபர். கிட்டத்தட்ட 8-9 யுத்தத்தை நிப்பாட்டியிருக்காரு. அதுவும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தெல்லாம் நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்கார், ஈரானுக்கு கடைசி வார்னிங் அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்களிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த வார்னிங்கில் ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், திங்கக்கிழமை மார்க்கெட் மேனிப்புலேஷன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டார் சார் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கதறிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தியாக பார்க்க வேண்டியதே ஈரான் அமெரிக்காவினுடைய அந்த பேச்சுவார்த்தையினுடைய தோல்வி. அந்த தோல்வி ஏன் உருவானது அப்படிங்கிறது தான். தோல்வி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இல்லைப்பா, கத்தாரினுடைய ஒரே ஒரு மெசேஜ், 3 கப்பல் அடிச்சிட்டே ஈரான், உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டது தான். பட் ஈரான் சொல்கிறாங்க, அதை நாங்கள் அடிக்கலைனாலும் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாண்டி வந்துட்டீங்க, அதனால் நாங்கள் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொன்ன போது தான் அமெரிக்கா கொடூர தாக்குதலை ஈரான் மேலே செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 170 டார்கெட்டை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அரைக்கோவல் விடுக்கிறாங்க அமெரிக்கா. திருப்பி ஈரான் அடிக்கும்போது ஈரான் அவங்களுடைய மிசைல்ஸ்லாம் ஏவி விடுறாங்க. அது கத்தார் போன்ற சில நாடுகளுக்கு மேலே போகுது, பஹ்ரைனுக்கெலாம் போகுது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க, அதை அழிச்சிருது. இதோடி முடிஞ்சிருச்சு. அப்போ பீஸ் டீல் அப்படிங்கிறது இல்லவே இல்லையா? இந்த கேள்விக்கு அமெரிக்கா சொன்னது, பீஸ் டீல் இஸ் ஓவர், அவ்வளோதான். அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அந்த டீல் முடிஞ்சிருச்சான், அது இனிமேல் நடக்காதான். ஆனால் பேச்சுவார்த்தை கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி புதிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர் யார் அடித்தாங்க அப்படின்னு கேட்டால், நான் தான் அடித்தேன், ஆனால் மறுபடியும் நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லி அடித்து சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. பீஸ் டீல் இஸ் ஓவர், பட் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது, டைலாக் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த டைலாக் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், மறுபடியும் ஒரு பீஸ் டீல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரெடி ஆகலாம். அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர முந்தைய அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், இல்லாட்டி ஒரு கார் எடுக்க போகிறோம், இல்லாட்டி ஒரு லோன் எடுக்க போகிறோன்னா நமக்கே இந்த அக்ரிமெண்ட் நடைபெறுவதற்கு எவ்வளோ காலதாமதம் ஆகும் தெரியுமா? ஒரு வக்கீல் வரணும், அதுக்கு அந்த லோனில் யார் லோன் ப்ரொசீட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியை சார்ந்தவங்க அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய டாக்குமெண்ட்டாக தருவாங்க. ஒரு 30-40 கையெழுத்து போடுவோம் நம்ம. இதெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் 2 நாடுகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம லோன் போடுற, நம்ம கையெழுத்து போடுறது, நம்ம கடனாளியாக மாறுறோம் அப்படிங்கிறது தான். ஆனால் அங்கே 2 நாடுகள் கையெழுத்து போடுறது, யார் யாருக்கு அடிமை, யார் யாருக்கு என்ன மாதிரியான சேவைகள் செய்ய வேண்டும், யார் யாருக்கு நட்பாக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத தெளிவாக அந்த டாக்குமெண்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணணும். அப்போது அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அந்த தீர்வுக்கு இந்த நாடு என்ன செய்யும், அந்த தீர்வு நடக்காமல் போனால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ இவ்வளோ நாள் ஒரு 3-4 மாதம் என்ன ஓடிச்சு அப்படின்னா, இந்த பீஸ் டீலுக்கான பேச்சுவார்த்தை ஓடிச்சு. அட்லீஸ்ட் 1 மாதமாவது கம்ப்ளீட்டாக பாகிஸ்தான்லேருந்து தூதரக அதிகாரிகள் வருவாங்க, அமெரிக்காட்ட போவாங்க, ஈரான்கிட்ட போவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த க்ளோஸில் ஏதாவது மாற்றம் இருக்கா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இத்தனை மாதங்கள் மறுபடியும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? அமெரிக்காவும் ஈரானும் பொறுமை காக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு நடுவில் இஸ்ரேலினுடைய அட்டாக் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்க போகுது. அப்படின்னா ஈரானுடைய பேச்சுவார்த்தை, பீஸ் டீல் அப்படிங்கிறது இனி மிகப்பெரிய கேள்விக்குறி மட்டுமே. அடுத்ததாக ஸ்பெயின். இதுவரையிலும் ஸ்பெயின் கண்டிராத ஒரு காட்டுத்தீ அவங்க நாட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியுடன் நிறைய மனிதர்கள் தேவைப்படுறாங்க, நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க, நிறைய விலங்குகள் பாதிக்கப்பட்டுருச்சு, நிறைய பறவைகள் செத்து கருகி கிடக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு காட்டுத்தீ எங்கள் வரலாற்றில் நாங்கள் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி பலரும் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஸோ டெட்லியஸ்ட் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய வைல்ட் ஃபயராக இருந்துச்சுன்னா, சீனா, பிலிப்பைன்ஸ் உட்பட பல நாடுகளில் அவ்வளோதான், சூறாவளி சும்மா பிரித்தெடுக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இடத்துல ஃப்ளட் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குங்கிற செய்திகள் எல்லாமே வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இதில் விஷப்பாம்புகள் தப்பித்து விட்டது, ஜந்துக்கள் தப்பித்து விட்டது, ஏகப்பட்ட கோடி கணக்கான பணம் லாஸ் ஆயிருச்சு, நிறைய மோட்டார்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தண்ணிக்குள்ள அடிச்சுட்டு போயிருச்சு. இந்த மாதிரி ஒரு பேரு இழப்பை நாங்கள் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி சில நாடுகள், ஈஸ்ட் ஏஷியா நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸ்ட் ஏஷியா வர இந்த டைஃபூன் அப்படிங்கிறது வர தொடங்கிருச்சு. அப்போ இந்த பக்கம் டைஃபூன், அதாவது பெரிய சூறாவளி, காற்று, மழை, அடுத்த பக்கம் ஸ்பெயினில் காட்டு தீ அப்படிங்கிறது
அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த வருஷம் எல் நினோ வந்துருச்சு அப்படிங்கிறத பலரும் உணரக்கூடிய தருணமாக இருக்கிறது. பிலிப்பைன்ஸ்ல மட்டுமே லேண்ட்ஸ்லைட்ஸ் காரணமாக கிட்டத்தட்ட 15 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியானது. இந்த லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு சொல்லும்போது தான் கண்டிப்பாக எர்த்குவேக் வழியா, அதுவும் வெனிசுலாவில் ஏற்பட்ட அந்த பூமி நடுக்கம், நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 4500க்கு மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேரை காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க. 10,000க்கும் அதிகமான நபர்கள் அவங்களுடைய வீடுகளை இழந்து நிற்கிறார்கள். கிட்டத்தட்ட 69,000 வீடுகள், ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாமே இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பல ஆயிரத்துக்கும் அதிகமான மனிதர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா, என்ன கொல்றதுக்கு ஈரான் தீர்மானிச்சிட்டாயா, நான் விட மாட்டேன் ஈரானை, என்னை மட்டும் நீ அட்டாக் பண்ணிட்ட, 1000 மிசைல்ஸ் கட 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 கடன்னு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே ஈரானுடைய லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். கம்ப்ளீட் கோஆர்டினேட்டர் எல்லாமே டிசைன் பண்ணி வச்சாச்சு. ஒரு பட்டனை தட்டுனாங்க, நீ என்னைய தட்டுனா நான் இதை தட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி யார் மிரட்டியிருக்காரு? ட்ரம்ப் அவர்கள் ஈரானை மிரட்டியிருக்காங்க. பொதுவாக ஈரானை இப்படிலாம் மிரட்டி பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால், சார் ட்ரம்ப் அவர்கள் இதுவும் செய்வார், இதுக்கு மேலேயும் செய்வார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுடைய ஜாதகத்தை படித்தவங்க சொல்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் முதல் எனிமி ஈரானுடையது, ஈரான் யாரையாவது கொல்லணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட் என்ன தான் வந்து கொள்வாங்க, அதனால் நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் செத்தா ஈரானுக்கு எதிராக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போதே சொல்லிவிடுகிறேன். 1000 மிசைல்ஸ், ஈரானே இல்லாமல் போகிறதுக்கு அளவுக்கான மிசைல்ஸ் எல்லாத்தையுமே ரெடியாக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். நியூ சாங்ஷன்ஸ், புதுசாக பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது ஈரான் மீது போடப்பட்டிருக்கிறது. இதை இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அடே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சேப்பா, யூஎஸ் வயலேட்டிங் வித் நியூ சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஈரான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த பீஸ் டீல், அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை, இது எல்லாத்தையுமே வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. புதிய பொருளாதார தடை அப்படிங்கிறத விதிச்சிருக்காங்க. இந்த பொருளாதார தடை காரணமாக அமெரிக்கா இதை வயலேட் பண்ணிட்டாங்க. எனவே இந்த பேச்சுவார்த்தை இனிமேல் நடக்காது. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடக்காது, இனிமேல் புது பேச்சுவார்த்தை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சேம் கான்செப்டை யாரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கியூபா தான். கியூபாவுக்கு போக வேண்டிய கச்சா எண்ணெய் எதையுமே இப்போ அமெரிக்கா கடத்தி விடுவது கிடையாது. ஏகப்பட்ட இடத்துல ஆயில் பிளாக்கேடாக இருக்கட்டும், எனர்ஜி பிளாக்கேடாக இருக்கட்டும், இதெல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தொடர்ச்சியாக 2 நாட்கள் கியூபாவில் கரண்ட் இல்லாமல், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து யாருமே சரியாக தூங்க முடியாமல், அவங்களுடைய வேலைகளை செய்ய முடியாமல் அவதி பெற்று வருகிறார்கள் என்பதும், குறிப்பாக 2வது வாரம், 2 நாட்கள் கிடையாது, 2 வாரங்களாகவே தொடர்ச்சியாக கரண்ட் இல்லாத ஒரு நிலைமை கியூபாவில் இருந்து வருவதாகவும், அமெரிக்கா தான் இதற்கு முழு காரணம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கியூபாவில் எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தமிழ் பட்சத்தில் காணொலி பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் நியூசிலாந்தினுடைய தலைவர் லக்சன் அவர்கள் 2 நாடுகளும் சேர்ந்து இந்தோ பசிபிக் ரீஜனில் அடுத்த கட்ட அமைதியை உறுதி செய்ய வேண்டும், 2 நாடுகளும் அடுத்த கட்ட உறவை மேம்படுத்துவதற்கான அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா இந்தியாவினுடைய நட்பும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் என்ன செஞ்சாங்க, நானா வந்து இந்த போரை நிப்பாட்டல, நான் அட்டாக் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஈரான் ரிக்வெஸ்ட் டு கண்டினியூ டாக்ஸ் என்ற வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. பட் சீஸ்ஃபயர் இஸ் ஓவர், அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுலாம் ஓவர், அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஈரான் தான் கெஞ்சி கேட்டதுனால தான் நாங்கள் இப்போ போர் நிறுத்தத்தை மறுபடியும் ரத்து பண்ணிவிட்டு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எகெயின் என்ன செய்ய போகிறோம், பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம் என்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. யூஎஃப்ஓ, அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அமெரிக்கா. அது ஏலியனா, இல்லாட்டி இராணுவத்தினுடைய ஏதாவது ஒரு ரகசிய பாதுகாப்பு வளையமா, இல்லை அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸா, இப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் இருந்தாலும் மக்கள் முன்னாடி எல்லாத்தையும் தூக்கி வீசிடும்போது, அதாவது நிறைய உண்மையும் பொய்யும் சேர்த்து மக்கள் முன்னாடி போடும்போது அது குழப்பமாக மாறி அதை பற்றி தெரிந்தே கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ இதை தான் இப்போ அமெரிக்கா கையில் எடுத்திருக்காங்க. இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் எடுத்தாலுமே ஒரு 1,00,000 ஃபைல்ஸை இறக்கி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 50,000 ஃபைல்ஸ் பொய்யா இருந்தாலுமே கொஞ்சம் பேர் அதை ரிசர்ச் பண்ணி இது போய் அது உண்மை இது உண்மைலாம் சொல்லிட்டு இருக்கும்போது மக்கள் போர் ஆகிடுவாங்க. மக்கள் போர் அடிச்சோன்னே மக்கள் என்ன சொல்லுவாங்க, எப்பா எப்ஸ்டீன் ஃபைல்ஸா, எப்போ பார்த்தாலும் இதையே கேட்டுட்டு இருக்கோமேப்பா, அது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைச்ச மாதிரி ஆயிடுச்சு, அதே நேரத்தில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே அமெரிக்காவினுடைய ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இப்போ யூஎஃப்ஓ வீடியோ அப்படிங்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் நாசாவும் இணைந்து. சீனா அவங்களுடைய லாங் மார்ச் ராக்கெட் எல்என்ஜி டிரைவ்டு ஃபியூலை வச்சு அச்சீவ் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சி ஆஃப் அசோவில் 28 வெசல்ஸுக்கு எதிராக என்ன செஞ்சுருக்காங்க, அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ரஷ்யா அவங்களுடைய சி ஆக்சஸை இழந்து வருகிறார்கள் என்கிற பகீர் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் உக்ரைன். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் ஷாபான் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருந்தாங்க. பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்க,
இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிரான ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ஷாபான். இந்த ஆப்ரேஷன் ஷாபானில் இதுவரையிலும் 88 நபர்களை கொன்றிருக்கிறோம் என்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க பாகிஸ்தான். ஸோ ஓவராலாக இன்னும் நிறைய செய்திகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு விதை, நம்முடைய தமிழ் விதை அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.